Hello friends, welcome to Venki Tech channel. In this video, you Singapore flight ஏற போறீங்க அப்படினா ஏர்போர்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்புறம் நீங்க flight ஏறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம NTS பெர்மிட்னா என்ன அந்த வேலைக்கு எப்படி செலக்ட் ஆகுது அதுக்கு அப்புறம் ஏஜென்ட்க்கு எப்படி பணம் கட்டறது அதுக்கு அப்புறம் டிக்கெட் எப்படி புக் பண்றது இந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம். அதோட கண்டினியூ வீடியோ தான் இப்போ இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் வர போறோம். ஏர்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா உங்க ஏஜென்ட் வந்து உங்களுக்கு பாண்டு காப்பி அனுப்பியிருப்பாரு. அந்த பாண்டு காப்பி அரைவல் கார்டு அதுக்கப்புறம் ஐபி இதெல்லாம் ஏஜென்ட் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இன்டர்நேஷனல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டிக்கெட் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு ஏர்போர்ட்ல தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட திங்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன வேலைக்கு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி 20+7 அந்த வெயிட் கணக்கு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு டிஷர்ட் 2-3 கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேக்டரிலையும் சரி ரூம்லையும் சரி டிஷர்ட் சிங்கப்பூர்ல பொறுத்தளவு டிஷர்ட்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷர்ட் 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றது நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும் என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வீட்லயே வெயிட் மிஷின் இருக்கு அப்படின்னா நம்ம உங்க டிக்கெட்ல என்ன வெயிட் போட்டிருக்கோ அதாவது டிக்கெட்ல 20+7 அப்படின்னா லக்கேஜ் 20 கிலோவும் ஹேண்ட்பேக் 7 கிலோ அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்லயே செட் பண்ணி பேக் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பேக் பேக் பண்ணியாச்சு, இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கம்பெனில ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவசியமா கேட்க மாட்டாங்க. சில ஒரிஜினல் ஏஜென்ட்டுக்கு உன்னோட சர்டிஃபிகேட் கூட நான் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்போ கம்பெனிலுமே சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா நீங்க சாஃப்ட் காப்பி அதாவது போன்ல வச்சிருப்பீங்களா அதை அனுப்பி விட்டா கூட ஓகே தான். சில கம்பெனி தான் வேணும்னா எனக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாலு பின்ன வேற வேலைக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு, நம்ம பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஃபிளைட் உங்களுக்கு ஒரு 3 மணி அப்படின்னா நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே அங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதாவது இப்போ நீங்க ஃபிளைட் ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் கண்டிப்பா ஏஜென்ட் கிட்ட தான் இருக்கும். அதை மறந்துடாம வாங்கிக்கோங்க. சார் எனக்கு இத்தனாம் தேதி ஃபிளைட் டிக்கெட்டு கண்டிப்பா எனக்கு இப்போ 10ஆம் தேதி ஃபிளைட்னா எனக்கு 8-9 நீங்க ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படி சொல்லி பேசி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில ஏஜென்ட் திருச்சி தானே ஏர்போர்ட் நானே வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கே பாஸ்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால பாஸ்போர்ட்டை வாங்குறத மறந்துடாதீங்க, பாஸ்போர்ட் வாங்கிருங்க. ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அங்க உங்க வீட்டுல வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே வெயிட் மிஷின் இருக்கும். அங்க உங்களுக்கு டிக்கெட்ல என்ன வெயிட் கால்குலேஷன் போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பேக் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதாவது 20+7 இப்போ இந்த ஹேண்ட் பேக்ல 8 கிலோ 9 கிலோ போகுது அப்படின்னா நமக்கு அலோடு 7 கிலோ. அப்ப மீதி இருக்க 2 கிலோ என்ன பண்ணுங்க, இந்த பெரிய லக்கேஜ்ல மாத்தி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு என்ன டிக்கெட்ல எவ்வளவு வெயிட் போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி ஓகே வெளியில உட்காந்துருங்க. இவ்வளவுதான் உங்களோட வேலை. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்ங்கிறனால வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3 மணிக்கு ஃபிளைட்னா ஒரு 1 மணிக்கு உள்ள கூப்பிட்டுருவாங்க ஏர்போர்ட் உள்ள. இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது திருச்சி ஏர்போர்ட்ல. அப்ப திருச்சி ஏர்போர்ட்ல எப்படிங்கிறத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா ஏர்போர்ட்லயும் இதே கண்டிஷன் இதே தான் நடக்கும். இப்போ ஒரு 1 மணிக்கு நம்மள உள்ள கூப்பிட்டுருவாங்க. உள்ள கூப்பிட்டோன்னா வெளியில ஒருத்தர் அந்த செக்யூரிட்டி இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்னென்ன கையில வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் கையில வச்சுக்கோங்க, ஐபி கையில வச்சுக்கோங்க, அப்புறம் டிக்கெட் கையில வச்சுக்கோங்க. இது 3ஐயும் கையில வச்சுக்கிட்டு அவர்கிட்ட காட்டுங்க. அவர்கிட்ட உங்க நேமு உங்களோட போட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு உள்ள அனுப்பி விட்டுருவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க லக்கேஜ் ஸ்கேன் பண்ணணும். அந்த ஸ்கேன் பண்ணி அந்த பேக்கை உள்ள வச்சு வெளியில எடுத்து வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் வாங்கணும். போர்டிங் பாஸ் வாங்குறது உங்களோட ஃபிளைட் நம்பரு. இப்போ இண்டிகோ அப்படின்னா உங்களோட ஃபிளைட்டு எத்தனை மணி ஃபிளைட்டு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. பக்கத்துல துபாய் மலேசியா அந்த மாதிரி போற ஃபிளைட்லாம் இருக்கும். அப்ப நீங்க எந்த ஃபிளைட்டு எங்க போற எந்த டைமிங் உரிய ஃபிளைட்டு அப்படிங்கிறத பார்த்து அந்த ரோல போய் நில்லுங்க. அந்த ரோல நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்க முடியும். இப்போ நீங்க அதுல போய் நின்றுட்டீங்க அப்படின்னா வரிசையில் நில்லுங்க. நின்று அவங்க கிட்ட என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா போர்டிங் பாஸ் என்ன சொல்றேன் பாண்ட் காப்பி கொடுக்கணும். பாண்ட் காப்பி இந்த ஐபி அதெல்லாம் காட்டினீங்கன்னா அவங்க உங்க பெரிய லக்கேஜ் வெயிட் போட்டுட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஃபிளைட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, லக்கேஜுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க அந்த அந்த பாண்டு காப்பின்னு சொன்னோம்ல அது கண்டிப்பா வேணும். இந்த பாண்டு காப்பிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸுங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு ஒர்க் பெர்மிட்டோ இல்ல பிசி பெர்மிட் இந்த மாதிரி வேலைகளுக்கு வர்றீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கண்டிப்பா கம்பெனி
போட்டு தரும். அதாவது உங்களுக்கு வேலை பார்க்கும்போது ஏதோ அடிபட்டுருச்சு வச்சிருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வச்சு அவங்க வந்து கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த என்ன செலவாகுதோ அதை அவங்க பார்த்துக்குருவாங்க. அதனால அந்த பாண்டு காப்பியை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல பாண்டு காப்பி கொடுத்துருங்க. அடுத்து அரைவல் கார்டு கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பாண்டு காப்பியை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கே வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர் மணி மாற்றி கொடுக்குறதுக்காக அவங்க ஒரு அந்த பூத் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு நம்ம ஊர் காசு எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க. நம்ம ஊர் காசு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே சிங்கப்பூருக்கு வந்துட்டு உங்ககிட்ட நம்ம ஊர் காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு $200 ஆச்சும் கண்டிப்பாக, அதாவது ரூம் கம்பெனி கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு $200 ஆச்சும் கையில் வேணும். ரூம் கம்பெனி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூட தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா ரூமுக்கு $500 அட்வான்ஸு, $500 வாடகை, 1000 அது போக உங்களுக்கு சாப்பாடு செலவு இதெல்லாம் பார்க்கும்போது $1300 ரூம் கம்பெனி கொடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. கம்பெனி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரூம் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு $200 எடுத்துக்கோங்க. $200க்கு என்ன ரேட் ஆகுதோ அதை வீட்டிலேயே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஊர் காசை வந்துட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ திருச்சி அந்த நம்ம ஊர் ஏர்போர்ட்டில் மாற்றலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்கப் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அந்த போர்டிங் பாஸை கையில் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலே போய் உட்காந்துக்கலாம். நம்ம ஃப்ளைட்டு வர்ற வரைக்கும் மேலே ஒரு இடத்துல இந்த ரூமில் இங்கே போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார சொல்லுவாங்க. போய் உட்காந்துட்டிங்கன்னா அவங்க அந்த ஃப்ளைட் டைம் வந்தோம்னா கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம உள்ளே போக வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு சிங்கப்பூர் சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு ஃப்ளைட்டில் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து தூங்கிட்டு வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நம்ம இறங்கணும்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் நடக்காது. சின்னதாக நம்ம ஊர் ஏர்போர்ட்டில் தான் நிறையா ஏறும்போது தான் நிறையா நடக்கும். இங்கே இறங்கணுன்னா ஒன்றும் அவ்வளோதெல்லாம் இருக்காது. அதனால் இறங்கணுன்னா நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து பெரிய ஏர்போர்ட், அதனால் நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த அன்னைக்கு அவங்க கூட யாராவது வந்திருப்பாங்களே அவங்க கிட்ட கேட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. அவங்களும் வெளியில் போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணியே போங்க. அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மணி மாத்துறது சொன்னால மணி மாத்துறதுக்கு அந்த பூத் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நம்ம ஊர் காசை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிங்கப்பூர் டாலருக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ பேங்க் ரேட் வந்து $1 $61 போகுதுன்னு அப்படின்னா இங்கே வந்துட்டு 62.50 அந்த மாதிரி ரேட்டுக்கு எடுப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் $200 வேணும் அப்படின்னா அது நம்ம ஊர் காசுக்கு என்ன வருதுங்கிறத நீங்கள் வீட்டிலேயே கால்குலேட் பண்ணி என்ன 15,000 20,000 30,000 அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த காசு எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்ன ரேட்டு என்ன சிங்கப்பூர் டாலர் வருதோ அதை வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே சிங்கப்பூர் டாலர் கண்டிப்பாக கையில் வேணும், அதை மறந்துடாதீங்க. இங்கே செலவுக்கு சாப்பாடு செலவுக்குலாம் வேணும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் மாற்றிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா வெளியில் போகிறது தான். இப்போ நீங்கள் அதுக்கு காசை மாற்றினதுக்கப்புறம் வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா அந்த அரைவல் கார்டுன்னு சொன்னோம்ல, அது வந்துட்டு உங்கள் ஏஜென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பியிருப்பார். அந்த அரைவல் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி அந்த அரைவல் கார்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட தான் அரைவல் கார்டு இருக்கே அப்படிங்கிறப்ப அரைவல் கார்டு இல்லாதவங்க அங்கே ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்ம அரைவல் கார்டு இருக்குது அப்படின்னா நேரம் நம்ம வந்துட்டு வெளியில் போயிடலாம். இப்போ வெளியில் போகிற இடத்துல வந்துட்டு அதை நம்மளோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த திருப்பி ஒரு ஸ்கேன் நம்ம பேக் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஏஜென்ட் நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது ஏஜென்ட்டு உங்களுக்கு டிரைவர் நம்பர் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா. அந்த டிரைவருக்கு உள்ளேருந்தே மெசேஜ் பண்ணிருங்க. நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா ஏர்போர்ட் வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை கிடைக்காது. அதனால் உள்ளே இருக்கும்போதே இந்த மாதிரி உங்கள் டிரைவர்கிட்ட நான் இங்கே ரீச் ஆகிட்டேன், நான் அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அது முக்கியம் பார்த்துங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை கிடைக்கும். அதனால அந்த மெசேஜ் நீங்கள் யாராருக்கு நான் ரீச் ஆகிட்டேன் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வந்துட்டாருன்னா டிரைவர் கூட ஏறிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிம் கார்டு வாங்கிக்கோங்க. சிம் கார்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிருங்க இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வர்றது இவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க வந்த வீடியோ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் பற்றின மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம வெங்கிடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.